கார்லோ அக்குத்திஸ் 1991 பிறந்து 2006 இறந்தார். 15 வருஷக்காலம் தான் பூமியில வாழ்ந்தார். 15 வருஷம். இவர் பிறக்கும் பொழுது இவருடைய அப்பா அம்மா கிறிஸ்தவ விசுவாசம் நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனாலும் அவர்கள் திருமுழுக்கு கொடுத்தார். கடவுளின் மேலுள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு நெருப்பு அந்த குழந்தைக்கு உள்ளே இருந்துச்சு. இவரே பார்க்கறதுக்கு இந்த அப்பா அம்மா தேர்ந்தெடுத்த ஒரு ஆயா. அதனால இந்த கார்லோ அக்குத்திஸனுடைய வாழ்க்கையிலே முதல் மறைக்கல்வி டீச்சர் இந்த ஆயா ஆயிட்டேன். கார்லோயே கொஞ்சம் ஒரு வயசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா போகும்பொழுது ஒரு டே கேர் அங்கேயே விட்டுட்டு போவாங்க. நிறைய பேர் கார்லோ கூட்ட சண்டை பிடிப்பேன். ஆனால் கார்லோ திருப்பி எதுவும் செய்யலை. அவங்கக்கிட்ட இருந்த டாய்ஸ் எல்லாமே மற்ற குழந்தைகள் எடுத்துகிட்டு போகும்பொழுது அது அமைதியாக எதுவுமே சொல்லாத கார்லோ இருப்பாங்க. அதனால் இந்த ஒரு வாட்டி டீச்சர் கேட்கும் பொழுது இந்த கார்லோ சொன்னாங்க, ஜீசஸ் வுட் நாட் பி ஹாப்பி இஃப் ஐ லாஸ் மை டெம்பர். எங்கிட்ட சண்டை போடுறவங்ககிட்ட நான் சண்டை போட்டால் இயேசுவுக்கு அது பிடிக்காது. 7வது வயசில் இந்த கார்லோ புதுநன்மை வாங்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போவாங்க. பூசை முடிச்சுட்டு நற்கருணை ஆராதனைக்கு முன்னாடி இருந்து ஜெபம் செய்வாங்க. இந்த ஒரு ஜெபத்தை பார்த்து அம்மாவோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்துட்டேன். 10வது வயசுல இந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி வாசிக்கிறதுக்கு ஒரு விருப்பம், ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. அதனால கம்ப்யூட்டர் கோடிங்கே வாசித்து கற்றுக்கிட்டாங்க. 12வது வயசில் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மறைக்கல்வி டீச்சராக மாறிட்டார். அதுக்கப்புறம் 14வது வயசில் இந்த உலகத்தில் நடந்த எல்லா நற்கருணை அற்புதங்களை பற்றிய ஒரு வெப்சைட் உருவாக்கிட்டார். அது இப்போவும் இருக்குது. ஒரு வெப்சைட் உருவாக்குனதுனாலே நிறைய பேர் இது காண்றதுக்கும் நற்கருணை அற்புதங்களை பற்றி தெரியறதுக்கும் இடையாயிட்டார். இப்படி போகும்பொழுது தான் அவரோட வாழ்க்கையில் லுக்கீமியா, ஒரு கேன்சர் மாதிரி ஒரு நோய். அந்த நோய் வரும்பொழுது அது ஒரு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கம்மியானு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கூட கடவுள் மேலுள்ள நம்பிக்கையை இழந்து போகல. 15வது வயசில் 2006ஆம் ஆண்டில் கார்லோ தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரிடம் ஒப்படைத்து உலகத்திலிருந்து ஆண்டவரிடம் போயிட்டார். 15 வருஷம்தான். A saint in jeans, sneakers and sweaters. நம்ம வாழ்ந்த ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு புனிதன். அதனால நமக்கும் ஒரு புனிதராக வாழ முடியும்.